இந்த பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் உள்ள ஆல் என்ற பட்டனை அழுத்துங்கள், மேலும் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வாறு செய்வது எனக்கு நீங்கள் செய்யும் ஓர் உதவியாக அமையும் என்பது நிச்சயம். சென்னை திருமாவுடைய பாராட்டு எண்ணங்களை பணிந்து கொண்டு இன்றைய நிகழ்வுகளை கண்டவுடான உதவுடன் இதாக ஆரம்பிப்போம். கொடுமை பல செய்தன நானறிய ஏட்டாய் அடித்தே இளம் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாரின் வயிற்றில் அகம்படிகிறேன் உடலோடு துடக்கி முடக்கிட ஆற்றே நடிகே அதிகை கெடித நீரட்டா குவையம்மா கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளமோ பொய்தா தவிர்ந்து உமை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் கோயில் கொண்டாட வல்லானே ஞானமே
தொண்டனே விளம்புமா விளம்பே மிண்டு மனத்தவர் போவிகள் மெய்யடியார்கள் இரண்டு வம்பின் கொண்டும் கொடுத்தும் குடிமுடி காற்றையின் குழாம்புந்து அடம் கடந்த பொருள் அளவில்லதோரானந்த வெள்ளப்பொருள் பண்ணும் என்றும் என்றோ உள்ள பொருளே திருப்பல்லாண்டு கோருதுனே மூவிருங்கங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி துரிக்கின்ற ஈரால் தோள்கள் போற்றி காஞ்சி மாவள்ளை உத்தவள் மலரடி போற்றி அண்ணாந்தவரும் மயிலும் போற்றி அடியே போற்றி போற்றி பிறவாமல் பிறவாமல் எனையாள் சற்குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாய் புறமாலை புணர்வோரே புகனேச குமரேச கரையான் இளையோனே கதிராம பெருமாளே வான்முகில் வளாது வீரமை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்த குறையில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஊழ்க நத்தவங்கள் இவங்க நேர்மைக்குள் சைவனை விளங்குக உலகமெல்லாம் சென்னையில் பெருமானுடைய பாதாரங்களையும் சுவாமிகளுடைய பாதாரங்களையும் தொண்டர்களையும் பணிந்து கொண்டு சென்னையார் ஆலயத்தினுடைய மகோத்சவத்தை முன்னிட்டு சென்னை ஆசிரமத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற விசேட சொற்பொழிவுகள் வரிசையிலே இன்று 11ஆம் திருவிழாவிலே யாழ்ப்பாண கலாசாரம் கந்தபுராண கலாசாரம் என்ற வகையிலே சொற்பொழிவாக வருகின்ற கலிகாமம் கலைஞரத்தினுடைய சைவ சமயப்பாட பலவாளரும் சைவ பிரதருமான சண்முகம் முகுந்தன் அவர்களை அவர்தம் பணியாற்ற வருமாறு என்னுடன் அழைத்திருக்கிறேன்.
எல்லாம் வர சொந்த பெருமான ஆற்றங்கரையில் அரசாட்சி செய்யும் கந்த பெருமான் நிறுத்தி சந்நிதியான் ஆச்சிரமத்தினுடைய சுவாமியினுடைய பாத கமலங்களை வளர்த்தி அத்தனை தொண்டர்களையும் நினைந்து பெரியோர்களை சிறார்களை யாவருக்கும் இந்நேர வணக்கம் கூறி இன்றைய நன்னாளில் யாழ்ப்பாண கலாசாரம் கந்தபுராண கலாசாரம் என்கின்ற ஒரு விடயப் பொருளில் இறையருளால் சிந்திப்போமாக. வாழ்வனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது என்பதற்கிணங்க சைவ சமயத்திலே பிறத்தல் என்கின்ற பெரும் பேரினை பெற்றுக் கொண்டவர்கள் நாங்கள். எங்களுடைய சமயம் சைவ சமயம். சைவம் என்றால் சிவனோடு சம்பந்தமுடையது. சமயம் என்றால் வாழும் முறை அல்லது வாழ்க்கை நெறி என்று பொருள் பெற்றுக்கொள்ளும். சிவனோடு சம்பந்தமுடைய வாழும் முறையையும் வாழ்க்கை நெறியையும் முற்பிறப்பிலே செய்து கொண்ட நற்பயனின் பிரகாரம் இப்பிறப்பிலே பெற்றுக்கொண்டவர்கள் நாங்கள். எங்களுடைய தேசம் ஈழம். திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் ஈழத்தை சிவபூமி என பேசிச் சென்றார். பஞ்ச ஈச்சரங்களும் உடனாய முருக திருத்தலங்களும் நிறைந்த பக்தி மனம் கமழுகின்ற தேசத்திலே எண்சான் உடம்புக்கு சென்னி சிறந்திடுமாற் போல் இலங்கிடும் யாழ்ப்பாணம் என்று எங்களுடைய நவாலியூர் சோமசுந்தர புலவர் இலங்கை வளத்திலே பாடியது போல இலங்கையினுடைய தலையாக திகழ்வது யாழ்ப்பாணம். யாழ்ப்பாடிக்கு கிடைத்த பரிசு இந்த பிரதேசமாக அமைகிறது. இந்த யாழ்ப்பாணம் இதனுடைய கலாசாரம். கலாசாரம் என்றால் சமயம், மொழி, வாழ்வியல் உடனாய அத்தனை விடயங்களையும் மரபு மாறாது காலாகாலமாக பின்பற்றுகின்ற முறையலை நாங்கள் கலாசாரம் என்று சொல்லிக்கொள்வோம். சமகாலத்திலே கலாசாரம் என்கின்ற சொற்கள் எல்லாம் எங்களுடைய மேலத்தேய சிந்தனை ஓட்டத்தின் பிரகாரம்தான் எங்களுடைய மொழிக்குள்ளே உட்பவித்து கொண்டது என்கின்ற ஒரு மாயை கருத்து இருக்கிறது. அப்படி அல்ல. உலகத்திலேயே மிக நேர்த்தியான மொழியையும் பண்பாடு கலாசாரத்தையும் கொண்டமைந்த ஒரே ஒரு உன்னத குடியாக விளங்கக்கூடியது தமிழர்களுடைய வாழ்வியல். எனவே அந்த யாழ்ப்பாணத்தினுடைய கலாசாரம் இதனுடைய அடுத்த கட்ட பரிமாணமாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம்தான் கந்தபுராண கலாசாரம். இன்றைய தலைப்பு இறையருளால் எனக்கு கிடைத்தது என்றதற்கு அப்பால் யாழ்ப்பாண கலாசாரம் கந்தபுராண கலாசாரம் என கருத்தியலை வெளிப்படுத்தியவர் போற்றுதற்குரிய தமிழ் பெருந்தகை பண்டிதமணி சி. கணபதி பிள்ளை ஐயா அவர்கள். யாழ்ப்பாண கலாசாரத்தை கந்தபுராண கலாசாரம் என சொல்லுகின்ற மரபு நீடித்தது. இந்த தளத்திலேதான் இந்த ஓட்டத்தை பற்றி சிந்திப்போம். எங்களுடைய தமிழ் என்கின்ற மொழி, அந்த மொழியை பிறப்புரிமையாக கொண்டவர்கள் தமிழர்கள். உலகத்திலேயே பக்தி மொழி என்கின்ற கனதியை உடையது தமிழ் மொழி. இதை எம்மவர்களாகிய தமிழ் பேசுபவர்கள் எமக்கு தந்தது அல்ல. பிற மொழியை உடையவர்கள், பிற நாட்டவர்கள் எமக்கு தந்தது. தமிழ் என்பது பக்தியின் மொழி.
இந்த தமிழ் மொழியை பிறப்புரிமையாக பேசுபவர்களை நாங்கள் தமிழர்கள் என்று அழைப்போம். தமிழர் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. தமிழ் என்றால் அமிழ்து என்று அர்த்தம். தமிழ் 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 என்று சொல்லி செல்கின்ற பொழுது அதனுடைய விடை பயன் அமிழ்து என்று வந்து கொள்ளும். எனவே தமிழ் என்றால் அமிழ்து. அந்த அமிழ்தமாகிய தமிழை பேசுபவர்கள் தமிழர்கள். தமிழர்கள் என்றால் வெல்வதற்கு பிறந்தவர்கள். இது ஒரு அடிப்படை நிலையான கருத்தியல். இதற்கு அடுத்த கட்டம்தான் இந்த தமிழர்களுடைய பெருமை பேசுகின்ற நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, சில பேச்சினுடைய ஆரம்ப புள்ளிகளில் இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி என்கின்ற ஒரு கருத்தியல் இருக்கிறது. இதனை பலர் ஏற்றுகிறார்கள், போற்றுகிறார்கள். ஒரு சிலர் இதென்ன அப்படி ஒரு கருத்து என்று சிந்திக்கிறார்கள். இங்கேதான் எங்களுடைய வாழ்வியலுடைய உச்சம் இருக்கிறது. எப்படி என்றால், இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி. இப்போ நீங்கள் சிந்திக்கலாம், கல் தோன்றியது மண் தோன்றுவதற்கு முதல் ஒரு மூத்த குடி எவ்வாறு இருக்கும்? இங்கேதான் கந்த புராணத்தினுடைய ஆரம்ப கருத்தியலை நாங்கள் தொட முடியும். எப்படி என்றால், எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வழிபாட்டு உன்னதங்கள் இருக்கின்றன. இந்த வழிபாட்டு உன்னதத்தினுடைய தொன்மத்தை தேடுவோமாக இருந்தால் உலகத்திலே ஒரு உன்னத சமயம் இருக்கிறது. அந்த சமயம்தான் இறைவன் இவர் என்று அடையாளப்படுத்தும். இன்னிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒற்றை சமயம் சைவ சமயம். இந்த சைவ சமயத்தினுடைய மேலான கருத்தியலை வெளிப்படுத்தக்கூடிய இறை இலக்கியங்களாக இருப்பவைதான் வேதங்களும் ஆகமங்களும். வேதங்களிலே சொல்லப்பட்ட நுண்ணிய கருத்துக்களை பூத கண்ணாடி போல் பெருப்பித்து அதற்கு ஒரு பாத்திரங்களை உருவகித்து அதனூடாக கதையை பேசுகின்ற ஒரு இலக்கியம்தான் புராணம். பூரணாத் புராணம் இது உச்சியது என்று புராணத்தினுடைய பெருமையை வேதங்கள் பேசும். எது முழுமையானதோ அது புராணம். இந்த புராணங்களுக்குள்ளே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இடைநிலை உறவு இருப்பது போல எங்களுடைய சமயத்திலும் இடைநிலைத்தரமான புராணங்கள் இருக்கிறது. அறிவால் நிறைந்த களஞ்சியமாக இருப்பது கந்த புராணம். அன்பால் நிறைந்த அமுத சுரபியாக இருப்பது பெரிய புராணம். கந்த புராணத்தை நாங்கள் தந்தை அந்தஸ்தில் வைத்து கொண்டாடுகிறோம். பெரிய புராணத்தை தாய் அந்தஸ்தில் வைத்து கொண்டாடுகிறோம். கந்த புராணம் வேதங்களிலே இருக்கின்ற நுண்ணிய கருத்துக்களை எடுத்து பூத கண்ணாடி போல் பெருப்பித்து பாத்திரங்களை அமைத்து பேசியது. இன்று சைவ சித்தாந்தம் என்கின்ற ஒரு தத்துவம் முடிந்த முடிவான சைவத்தினுடைய அடையாளமாக அறிவினுடைய எல்லையாக விளங்குகிறது என்றால் அந்த சைவ சித்தாந்தம் என்கின்ற தத்துவத்தை சாமானிய மனிதரிடமும் கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமை கந்த புராணத்துக்கு இருக்கிறது. இந்த கந்த புராணத்திலே வருகின்ற கந்தவேல் பெருமான், கந்த புராணம் சிவபரம்பொருளையும் முருகனையும் ஒன்று திறத்திலே வைத்து போற்றுகிறது. அதை சூரபன்மன் வாயிலாகவே பாடுவதாக கச்சியப்ப சிவாச்சாரியார் அமைத்தார். கோலமா மஞ்சதன்னு குலவிய குமரன் தன்னை பாலனென்றிருந்தேன் நன்னாள் என்று அந்த பாடல் ஆரம்பித்து நான் வணங்குகின்ற பரமேஸ்வரன் தான் இந்த கந்தவேல் பெருமான் என்று அந்த கந்த புராணத்தினுடைய இணைப்பு இருக்கும். இந்த இடத்திலே தான் இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலம் இந்த உலகம் முழுவதும் நீர்மயமாக இருந்தது.
அதான் ஊழிக்காலம். எங்களுடைய கலியுக முடிவின் பிற்பாடு ஊழிக்காலம் ஏற்பட்டு அது மீண்டும் உலக படைப்பு ஆரம்பமாகும். இன்று அதை விஞ்ஞானத்திலே பிக் பேங் தியரி என்று சொல்கிறார்கள். அதை எங்களுடைய சமயம் பெருவெடிப்பு என்று சொல்லிக் கொண்டது. ஓசை ஒலியலாம் ஆனாய் நீ என்றெல்லாம் எங்களுடைய பாடல்களில் உலகத்தினுடைய தோற்றம் பற்றிய நிறைந்த விடயங்கள் வரும். கந்த புராணம் உலகத்தினுடைய படைப்பை பற்றி சொல்லியது, ஐம்பூதங்களுடைய செயற்கையை பற்றி சொல்லியது, அதனுடைய செயற்பாடுகளை பற்றி பேசியது. இந்த நீர்மயமாக இருந்த உலகம் மெதுவாக அந்த நீர் மற்றுகிற பொழுது முதலில் கிளம்பியதான் மலை. இன்று உலகத்திலே மிகவும் உயரமாக இருக்கக்கூடியது எதுவென்றால் இமாலயம். இமாலயம் சிவனுக்குரிய மலையாக இருக்கிற பொழுது இமாலயம் உட்பட பிற எல்லா மலைகளும் முருகன் வாழுகின்ற புண்ணிய சேசரங்களாக இருக்கின்றன. இந்த முருகன் தமிழ் கடவுளாக போற்றப்படுபவர். இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலம் என்றால் நீர்மயமாகி இருந்த உலகம் அது சற்று குறைந்து கல் மிதக்கின்ற பொழுது மலைகள் உருவாகின. அந்த மலைகளிலே வாழ்ந்த குடி தமிழ் குடி. அந்த தமிழர்கள் வழிபட்ட தெய்வம் முருக கடவுள். இதனால் தான் முருகனுக்கு மலையெங்கும் கோயில் இருக்கிறது. இந்த கல்தான் கால ஓட்டத்திலே பருவத்தின் தன்மையால் அது மண்ணாகி அந்த மண்ணை பண்படுத்தி வயலாக்கி அதன் பிற்பாடு விவசாய சமுதாயத்தவர்களாக நாங்கள் வளர்ந்தெழுந்தோம். ஒன்றை கவனித்து பாருங்கள், முருகப்பெருமானுடைய வழிபாட்டிலுக்கு மிக உன்னதமான நிலை என்னவென்று சொன்னால் வேலை முருகனாக நினைத்து வழிபடுதல். நீங்கள் சிந்திக்கலாம், ஒரு ஆயுதத்தை எவ்வாறு வழிபடுவது? இந்த முருக வழிபாட்டினுடைய உச்ச நிலை என்னவென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய பிறப்பினுடைய வாழ்க்கை வட்டத்தில் அறிவியல் பாதையில் முதலில் ஒரு ஆயுதத்தை உருவகித்துக் கொள்கிறார். அந்த ஆயுதத்தினூடாகத்தான் தன்னுடைய அத்தனை கடமைகளையும் நிறைவேற்றிக் கொள்கிறார். முருகனுடைய கையிலே இருக்கின்ற அந்த வேல் எதனுடைய அடையாளம் என்றால் மனித வம்சாவளியினுடைய அறிவினுடைய முதலாவது முகுழ்ப்பாக பார்க்கப்படுகிறது. இதனால் தான் பிற நாடுகளும் பிற இன குழுமங்களும் கல்லை வைத்து வேட்டையாடி கொண்டிருந்த காலகட்டத்தில் நாங்கள் கற்களுக்குள்ளே சிற்பங்களை வடித்து அந்த சிற்பங்களை விக்கிரகங்களாக்கி வழிபடுகின்ற ஒரு உன்னத நிலைக்கு நாங்கள் நகர்ந்திருக்கிறோம். இந்த ஆரம்ப புள்ளியில் இருந்து முருக வழிபாட்டினுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். எனவே மலையில் வாழ்ந்த ஒரு தமிழ்சார் குடும்பம் வழிபட்ட முதல் தெய்வம் முருகனாகத்தான் எங்களுடைய முருக வழிபாட்டினுடைய தொன்மம் ஆரம்பமாகிறது. ஆனால் பிற்பட்ட காலத்திலே தான் கந்த புராணம் முகழ்கிறது. காஞ்சி குமரகோட்டத்தினுடைய சிவாச்சாரியராக இருந்தவர். இப்பொழுது இந்த ஆசிரமத்தை பார்த்தால் இங்கேயே வழிபாடு நிகழ்கிறது, இங்கேயே எல்லோருக்கும் பசிப்பிணி போக்குகிறது. இந்த ஆசிரமம் சார்ந்த அத்தனை பேரும் இங்கேயே வாழ்கிறார்கள். இது எதை ஞாபகப்படுத்தும் என்றால் காஞ்சி குமரகோட்டத்தை ஞாபகப்படுத்தும். காஞ்சி குமரகோட்டத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் அந்த சேஸ்திரத்திலேயே பூசைகளை ஆற்றுவார், அங்கேயே வாழ்ந்து கொள்வார். அப்படி வாழ்ந்து கொள்கின்ற பொழுது அவர் பூசை கைங்கரியத்தை முடித்துவிட்டு நீங்கள் அமர்ந்திருப்பது போல ஓரிடத்திலே ஓய்வாக அமர்ந்திருந்த பொழுது அவருடைய மனதில் அறிவில் முருகன் உணர்த்தியதுதான் திகட சக்கரம் என்ற ஆரம்ப வார்த்தை. இந்த அடிப்படை சொல்தான் கந்த புராணம் என்கின்ற ஒரு
உன்னத இலக்கியத்தை எங்களுக்கு பிரசவித்துக் கொண்டது. இந்த கந்த புராணம் என்றால் அப்படி என்ன என்று நீங்கள் சிந்திக்கக்கூடும். அதையும் யாழ்ப்பாண கலாச்சாரத்தையும் எப்படி இணைத்துக் கொள்வது? முருகனுக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த கந்தன் என்கின்ற ஒற்றை சொல்லுக்குள்ளதான் முருகனுடைய நிறைந்த இலக்கியம் இருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் நன்கு தாடனமான கந்த சஷ்டி கவசம் ஈறாக கந்தன் அலங்காரமாக இருக்கலாம், கந்தர் அனுபூதியாக இருக்கலாம். எல்லாவற்றுக்குள்ளும் கந்தன் என்கின்ற ஒரு ஒற்றை சொல்லு முதன்மை பெறும். கந்து என்கின்ற தமிழ் சொல்லோடு அன் என்கின்ற விகுதி இணைந்ததன் பிரகாரம் உருவான சொல்தான் கந்தன். இந்த கந்து என்றால் யானையை கட்டுகின்ற இடம். யானை எப்படிப்பட்டது என்று எங்கள் எல்லாருக்கும் தெரியும். யானைக்கு மதம் பிடிக்கும். மதம் பிடித்தால் யானை தன்னை அறியாது. நாங்களும் சில வேளைகளில் அவ்வாறு இருப்பது உண்டு. அந்த யானையை கட்டுகின்ற இடம் கந்து. அப்ப யானை ஒரு மிகவும் பலசாலியான பிராணி. அதை கட்டுகின்ற இடம் அப்படி இருத்தல் வேண்டும். அதிலும் பார்க்க பலமாக இருத்தல் வேண்டும். இந்த கந்துவோடு ஒரு அன்பிகிதி சேர்ந்ததான் கந்தன். மிகப்பெரிய பராக்கிரமசாலிகளை கூட தன்னுடைய அருட்கடாட்சத்தால் கட்டி போடுகின்ற வல்லமை இந்த கந்த பெருமானுக்கு இருக்கிறது. அதனால் ஒரு தரத்தில் கந்தன் என்கின்ற பெயரினுடைய அர்த்தம் அதுவாகும். இன்னொரு விடயம், இந்த தீயவரையும் நல்லவராக ஆக்கிக் கொள்ளல். இந்த கந்த புராணத்தினுடைய உச்சநிலை இங்கேதான் இருக்கிறது. இந்த கந்த புராணம் எழுகின்ற பொழுது அதற்கு முன்பாக இதிகாசங்கள் எழுந்து விட்டன. இதிகாசம் என்றால் இப்படி முன்பு நிகழ்ந்தது. அதுக்கு ராமாயணம், மகாபாரதம் என்ற இந்த இரு பேரிலக்கியங்களையும் நாங்கள் வைத்து போற்றுகிறோம். இந்த இலக்கிய எழுச்சியின் பிற்பாடுதான் கந்த புராணம் என்கின்ற ஒரு உன்னத புராணம் கச்சியப்ப சிவாச்சாரியாரால் தமிழ் மொழியிலே அருள் செய்யப்படுகிறது. இந்த சொந்த புராணத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் பண்பாடு கலாச்சாரம் சென்றதாக அமைத்தார். அதனால் தான் கந்த புராணமே பேசிக்கொள்ளும். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலை கொள்வதை அடைவர். சிந்தித்து பாருங்கள். இதிகாசங்களாகிய ராமாயணம், மகாபாரதம். ராமாயணத்திலே ராவணன். ராவணன் என்று சொன்னவுடன் உங்களுடைய ராவணன் பற்றிய சிந்தனை கீழ் நோக்கி போகிறது என்றால் நாங்கள் ராமாயணத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். மகாபாரதம், இந்த இரண்டிலும் தீயவர்களாக அல்லது அசுரர்களாக கொடியவர்களாக காட்டப்பட்டு இறுதியில் அவர்கள் வதம் செய்யப்பட்டு தர்மம் நிலைநாட்டப்பட்டது என்று பேசிக்கொள்ளும். இவ்வளவுதான். ராமாயணம் இப்படித்தான் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று ராமர் வாழ்ந்து காட்டினார். மகாபாரதம் எப்படியும் தர்மத்தை நிலைநாட்டலாம் என்று கிருஷ்ணர் செயற்படுத்தி காட்டினார். இறுதியில் அங்கு ராவண சங்காரம், இங்கு கௌரவ சங்காரம். ஆனால் கந்த புராணம் ஒரு உன்னத வெற்றியை வைத்தது. என்ன என்றால், தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் அவரை தூயவராக்கிக் கொள்ள முடியும். சிந்தித்து பாருங்கள். மாயையின் பிள்ளைகளாகிய சூரபன்மன், சிங்கமாசுரன், தாரகாசுரன், இவர்கள் தீயவர்களாகத்தான் இருந்தார்கள். அசுரர்கள் தான். எப்பொழுதும் சதா எந்நேரமும் தீமையை புரிபவர்கள். இந்த தளத்திலே தான் நாங்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். நாங்கள் யார்? ஆரம்பிக்கிற பொழுது நான் சொல்லிக்கொண்டேன், மனித பிறவி எடுத்திருக்கிறோம். இப்ப மனித பிறவி என்றால்
இந்த மனிதன் என்ற சொல்லுக்குள்ளே பழந்தமிழ் சொல்லி இருக்கிறது மனுஷன். மனுஷன் என்றால் உள்ளத்தில் இறைவனை வைத்திருப்பவன். எங்களுடைய உள்ளத்திலே இறைவன் இருப்பாராக இருந்தால் நாங்கள் மனிதர்கள். இந்த மனிதர்களை நரர் என்று சொல்லிக் கொள்வோம். சுரர் என்றால் தேவர்கள், எதிர்ச்சொல் அசுரர்கள், நாங்கள் நரர். சுரர் எப்பொழுதும் நன்மையை செய்பவர்கள், அசுரர்கள் எப்பொழுதும் தீமையை செய்பவர்கள். நாங்கள் அப்பப்பொழுது நன்மையையும் அப்பப்பொழுது தீமையையும் செய்யக்கூடிய இருதிறத்துள்ளோர். இந்த இருதிறத்தில் உள்ளோரை ஒரு நல்நிலையாக்கக்கூடிய ஒரு உன்னத இலக்கியம் கந்தபுராணம். இங்கு தீயவர்களாகிய அந்த அசுரர்களை நாங்கள் வணங்கக்கூடிய உயர்நிலைக்கு ஆக்கிக் கொண்ட பெருமை முருகப்பெருமானுக்கு இருக்கிறது. அதை கொண்டாடுகிறது கந்தபுராணம். சிந்தித்து பாருங்கள். இன்று நாங்கள் முருகப்பெருமானோடு சேர்த்து வழிபடுகின்ற சேவலும் மயிலும், சூரபன்மன், துர்க்கையினுடைய வாகனமாக இருக்கின்ற சிங்கம் சிங்கமாசுரன், ஐயனாருடைய வாகனமாக இருக்கின்ற யானை தாரகாசுரன், மிகப்பெரிய ஒரு சைவ சித்தாந்த கோட்பாட்டை கச்சியப்ப சிவாச்சாரியார் மிக இலகுவாக கந்தபுராணத்துக்குள் வைத்துச் சென்றார். இந்த கந்தபுராணம் காஞ்சி குமரகோட்டத்தில் உட்பவித்துக் கொண்டது. அதை தூக்கி சுமந்தவர்கள் யாழ்ப்பாணத்தவர்கள். கச்சி கணேசையர் அவர்கள் அரியாலை சித்தி விநாயகர் ஆலயத்தில் ஆரம்பித்ததுதான் கந்தபுராண படனம். இதை எவரும் தமிழ்நாட்டவரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அதனால்தான் கந்தபுராணம் எங்களுடைய சொந்த புராணமாக இருக்கிறது. கச்சி கணேசையர் அவர்கள் கந்தபுராண படனத்தை ஆரம்பித்து அதை செயற்படுத்துகிற பொழுது சில ஆர்வனாளர்கள் கந்தபுராணத்தை மெருகூட்டி அதை உலகத்து எல்லாவற்றுக்கும் எடுத்துச் செல்கிறார். உங்களுடைய வீடுகளிலே இருக்க வேண்டிய ஒரு உன்னத புத்தகம் கந்தபுராணம். கந்தபுராணத்தை படிப்பது, கற்றுக்கொள்வது ஒரு மிகப்பெரிய பேறு. அதை படிப்பது சிரமமாக இருந்தால் அதற்காகத்தான் கந்தபுராணத்தை இலகு மொழிநடையிலே நாவலர் உரை விளக்கமாகவே எழுதி கொண்டார். கந்தபுராண வசனம். அந்த கந்தபுராண வசனத்திலே பண்டிதமணி சி கணபதி பிள்ளை ஐயாவுடைய கட்டுரை அமைந்து கொள்ளும் கந்தபுராணம் பற்றியது. இந்த கலாச்சாரத்தை நெக்கிலமதி ஒரு புத்தகமாகவே வெளியிட்டிருக்கிறார்கள், மறு பிரதிபலிப்பு செய்து. இந்த கந்தபுராணத்துக்குள் இருக்கக்கூடிய கலாசார பண்பாட்டு அம்சங்களை யாழ்ப்பாணத்திலும் இன்று வரையிலும் நாங்கள் கொண்டாடுகிறோம். பாருங்கள், நிறைந்த முருகன் ஆலயங்கள் எங்களிடம் இருக்கிறது. எங்கும் முருகன் இருக்கிறார். ஆற்றங்கரை வேலன் அன்னதானத்தினுடைய கந்தனாக இருக்கிறார். மாவை கந்தன் அபிஷேக கந்தனாக இருக்கிறார். நல்லூர் அலங்கார கந்தனாக இருக்கிறார். இங்கிருக்கின்ற அத்தனை பேருக்குள்ளும் முருகன் என்கின்ற ஒரு ஒற்றை வார்த்தை இருக்கும். காரணம் என்னவென்றால் உங்களுடைய வம்சாவளியில் முருகனுடைய பெயர் நிச்சயம் இருக்கும். எங்களுடைய பிறப்பியல் வாழ்வியலுக்குள்ளேயே முருகனுடைய பெயரை ஆறாவது ஒரு குழந்தைக்கு வைத்து விடுவது மரபாக இருக்கிறது. குழந்தை செல்வம் வேண்டி இன்று வரையும் முருகனை வழிபடுதல் எங்களுடைய பண்பாட்டு அம்சமாக இருக்கிறது. சிறிய குழந்தைகளை நாங்கள் முருகனாக பார்க்கின்ற முறை இருக்கிறது. கந்தபுராணம் தான் ஒரு உன்னத மகிழ்ச்சியான ஒரு பேரிலக்கியமாக நீங்கள் சமுதாய வழியில் கொண்டாடலாம். எப்படி என்றால், பார்வதி திருமணத்தில் ஆரம்பிக்கும், அடுத்ததாக தெய்வயானை திருமணம் நிகழும், வள்ளி திருமணத்தில் முடியும். ஒரு ஒற்றை இலக்கியங்களுள் 3 திருமண காட்சிகளை கச்சியப்ப சிவாச்சாரியரால் வைக்க முடிந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, ஒரு நடைமுறை வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் கந்தபுராணத்தை கொண்டு செல்லலாம். அதானே கலாச்சாரம். இப்பொழுது எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்கிற மிகப்பெரிய சவால் இந்த குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற இடர்பாடுகள். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற இடர்பாடு இருக்கிறது. தாய் தந்தையருக்கும் பிள்ளைக்கும் இடையே இடர்பாடு இருக்கிறது.
பேரன் பேர்த்திக்குள்ளே இடர்பாடு இருக்கிறது. கந்த புராணம் தான் அத்தனைக்கும் ஒரு தெளிவை தருகிறது. ஒரு பிள்ளைக்கு அறிவை புகட்ட வேண்டுமாக இருந்தால் அது தந்தையின் வழியாக வர வேண்டும். அன்பு தாயின் வழியாக பிரவகிக்க வேண்டும். தந்தையின் தாயின் ஊடாகத்தான் அறிவும் அன்பும் பிள்ளைக்கு கிடைத்தல் வேண்டும். இது கந்த புராணம் சொல்லுகின்ற விடயம். தர்மம் என்று ஒரு பொருள் உள்ளது என்று ஆரம்பிக்கின்றார் காசிப முனிவர். இந்த தேவர்களும் அசுரர்களும் வேறு யாரும் அல்ல, சகோதரர்கள். இந்த எல்லோரையும் ஒன்றாக இருத்தித்தான் காசிப முனிவருடைய குருகுல கல்வி ஆரம்பிக்கிறது. தர்மம் என்று ஒரு பொருள் உள்ளது என்று ஆரம்பிக்கின்ற பொழுது மாயையினுடைய பிள்ளைகளும் அதை மகிழ்ச்சியுடன் கேட்டார்கள். ஆனால் மாயைக்கு பொறுக்கவில்லை. மாயை தனது பிள்ளைகளை அழைத்து அதர்மம் என்கின்ற பொருளை பற்றி வகுப்பெடுக்க ஆரம்பித்தார். ஒன்றை கவனியுங்கள், எங்களுடைய நடைமுறை வாழ்வியலில் ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறோம். அம்மா அடிக்கடி சொல்லுவார், அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது. இங்குதான் குடும்ப பிரச்சனை ஆரம்பமாகும். அதை பேச்சு வழக்கில் சொல்வதாக இருந்தால் கொப்பருக்கு ஒன்றும் தெரியாது என்று நடைமுறையில் சொல்லுகிறோம். இது மிக பிழையான விஷயம். இதை கந்த புராணம் சாட்டை அடியாக அடிக்கிறது. எனவே தந்தையினூடாக அறிவு ஊட்டம், தாயினூடாக அன்பு ஊட்டம் ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு விடயம், இன்று பெற்றோருக்கும் பிள்ளைக்குமான தொடர்பு எப்படி இருக்கிறது? பிள்ளைகளை நாங்கள் எப்படி அழைக்கிறோம்? பாருங்கள், கந்த புராணம் சொல்லுற கலாச்சாரம். எங்களுடைய யாழ்ப்பாண கலாச்சாரத்தில் இன்று வரையும் நாங்கள் இரட்டை சொல்களை பயன்படுத்துகிறோம். அது எங்களுக்குரிய நடைமுறை. ஒன்று ஓம் என்கின்ற வார்த்தை, இரண்டாவது கல் என்கின்ற சொல். அதையும் பண்டிதமணியே பேசிக்கொண்டார். கல் பெற்ற பெருவாழ்வு. நாங்கள் எதை கேட்டாலும் ஓம் என்று சொல்லுகின்ற மரபு யாழ்ப்பாணத்தவர்களுக்குரியது. ஓம் என்றால் என்ன? பிரணவ மந்திரம். இது தெரியாததன் விளைவுதான் பிரம்மன் முருகப்பெருமானால் சிறையிடப்பட்டார். இதை சதா எந்நேரமும் சொல்லுகின்ற வாழ்வியல் நடைமுறையை கொண்டவர்கள் யாழ்ப்பாணத்தவர்களாகிய நாங்கள். சிந்தித்து பாருங்கள், பிரணவ மந்திரத்தை உச்சரிப்பவருக்கு இருக்கின்ற அருட்கடாட்சம் அதை கேட்பவருக்கு கிடைத்துக் கொள்ளும். அது இரட்டிப்பாகும். அதனால் இவருக்கு பயனுச்சமாகும். நாங்கள் எதை கேட்டாலும் ஓம் என்று சொல்லுகின்ற ஒரு மரபு எங்களிடம் இருக்கிறது. இரண்டாவது, இந்த கல் என்கின்ற ஒரு இணைப்படி சொல்லை பயன்படுத்துவோம். எப்படி என்றால், நீ என்ற சொல்லோடு கல் சேர்த்து நீங்கள். நீ என்கின்ற பொழுது அச்சுறுத்துகின்ற வார்த்தையாக இருக்கும். வா என்கின்ற பொழுது அப்படி இருக்கும். பாருங்கள், இருங்கள். இங்கே பாருங்கள், முருகப்பெருமான் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை உபதேசிக்கின்ற பொழுது சிவபெருமான் எப்படி கேட்டார்? இன்றைய காலச்சூழலில் உங்களுடைய பிள்ளைகள் சொல்வதை பெற்றோர்கள் கேட்பதற்கு இந்த தளத்தில் தயாராக இருக்கிறோமா? நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். அல்லாவிட்டால் சிவபெரும்பொருள் முருகப்பெருமானோடு எவ்வாறு அந்த உறவு நிலையில் இருந்ததாக கந்த புராணம் பேசுகிறதோ அதே தளத்தில் நாங்கள் இருக்கிறோமா? தந்தையர்கள் தாய் சில இடங்களிலே தவறு செய்கிறார்கள், பிற்பாடு பிள்ளைகளை குறை சொல்கிறார்கள். இன்றைய உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், பிள்ளைகளுக்கு உயர்ந்த மதிப்பளித்து அவர்களோடு பழகிக் கொள்ளுங்கள். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். என்னது, மேலத்தையத்தின் ஊடாக எங்களுக்கு பொதி செய்யப்பட்டு வந்ததாக நினைக்கிறோம். அப்படி அல்ல. இந்த உளவியல் கொள்கையை, சமுதாய கொள்கையை முதலில் கந்த புராணம் தான் சொல்லிக் கொண்டது. அந்த சிறிய பாலமுருகனை சிவபரம்பொருள் எப்படி அணுகினார்? தன்னிலும் பார்க்க உயர் மதிப்பை கொடுத்தார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடசாலையால் வருகிற பொழுது பிள்ளைகளுக்கு, மகனே நீங்கள் படித்துக் கொண்டீர்களா?
களைத்து விட்டீர்களா, உணவை உண்ணுங்கள், சற்று நேரம் உறங்குங்கள் என்று அன்பாக மதிப்பு கொடுத்து கதைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு மதிக்கின்ற பொழுது அந்த பிள்ளை தாயையும் தந்தையும் இன்னும் மதிப்பு கூட அழைத்துக் கொள்ளும். இல்லை, வா போ என்று நாங்கள் பிள்ளைக்கு சொல்வோமாக இருந்தால் அதிலும் பார்க்க தரக்குறைவாகத்தான் தாயையும் தந்தையும் பிள்ளை கருதி கொள்ளும். இப்படிப்பட்ட ஒரு இடர் மிகுந்த நடைமுறைக்குள்ளே நாங்கள் வந்துவிட்டோம். இதிலிருந்து மீள்வதற்கு ஒற்றை வழியை கந்தபுராணம் சொல்கிறது. எனவே இந்த நடைமுறை வாழ்வியலுக்குள்ளே கூட ஒரு உயர்ந்த நிலையை கந்தபுராணம் தான் பேசிக்கொண்டது. இந்த கந்தபுராணத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையோடு மிகவும் பின்னி பிணைந்தவை. இந்த கந்தபுராணம் ஏற்கனவே சொன்னது போல நிறைந்த ஒரு சைவ சித்தாந்த கொள்கையை தனக்குள்ளே எடுத்துக்கொண்டு அதை பாத்திர வாயிலாக உருவகித்து எங்களுக்கு தந்து கொண்டது. இந்த கந்த புராணத்தில் வருகின்ற ஒவ்வொரு பாத்திரங்களும் ஒரு தத்துவத்தினுடைய அடையாளமாக இருந்து கொள்ளும். அதனால் தான் ஒரு நடைமுறை தத்துவத்தில் ஒரு தீயவராக இருப்பவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து நல்லவராக ஆக்கிக் கொள்ளுகின்ற ஒரு கைங்கரியத்தை செய்து ஒரு சமுதாய வெற்றி இலக்கியமாக கந்தபுராணம் திகழ்ந்தது. எங்களுடைய நடைமுறை வாழ்வியலில் நாங்கள் வீட்டு சூழலிலே காணக்கூடிய ஒரு உயிரினம்தான் மயிர்கொட்டி. அந்த மயிர்கொட்டி என்று நான் சொன்னதும் கேட்கிற உங்களுக்கு உடம்பிலே சில அசாதாரண தன்மையை உருவாக்கும். நினைத்தாலே கடிக்க தொடங்கும். உங்களுடைய சூழலில் மயிர்கொட்டியை கண்டுவிட்டால் முதலாவது வேலை அதை அழித்து விடுவது. ஆனால் இதே மயிர்கொட்டிதான் கால ஓட்டத்தில் எல்லாவற்றையும் அழித்து விட்டு ஒரு தவ நிலைக்கு வரும், கூட்டுப்புழுவாக இருந்து கொள்ளும். இதை விஞ்ஞான ஆசிரியர் உங்களுக்கு வாழ்க்கை வட்டமாக படிப்பித்திருப்பார். அப்ப இந்த மயிர்கொட்டி கூட்டுப்புழுவாகி மாறி உரோமமெல்லாம் கொட்டுன்று அதற்குள்ளே ரெக்கை முளைத்துக் கொள்ளும். அந்த இடத்தை பிரித்து கொண்டு பட்டாம்பூச்சியாக வண்ணாத்தி பூச்சியாக பறக்க தொடங்கும். எங்களுடைய உள்ளங்கையிலே வந்து உட்கார்ந்தால் எப்படி இருக்கும் என்று நாங்கள் எண்ணிக்கொள்வோம். ஆனால் வண்ணாத்தி பூச்சியை கொண்டாடுகிற நாங்கள் ஏன் மயிர்கொட்டியை கொண்டாடுவதில்லை? முன்பொரு காலத்தில் தீமையின் அடையாளமாக தீமையின் தன்மையாக இருந்த மயிர்கொட்டிதான் இந்த வண்ணாத்தி பூச்சியாக ஒரு பருவ மாற்றம் கொள்கிறது. இதைத்தான் கந்தபுராணம் தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன்னுற்றால் தூயவராகிக் கொள்ள முடியும் என்று ஒரு சரிதமாக கதையம்சமாக தத்துவமாக பேசிக்கொண்டது. எனவே கந்தபுராணம் என்கின்ற ஒரு ஒற்றை காப்பியத்தை எங்களுக்குள்ளே இணைத்து கொண்டால் அல்லது எங்களுடைய வாழ்வியலாக எடுத்துக்கொண்டால் எங்களை நாங்களே புடம் போட்டு மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு பாறை என்கின்ற ஒன்று உடைந்து தேவையற்ற பக்கங்கள் போய்த்தான் அது தெய்வ நிலை பெறுகிறது. ஆனால் எங்களில் நிறைய பேர் நாங்கள் அந்த தெய்வத்தை வழிபட்டு மனமுருகுவதற்கு பதிலாக நாங்கள் பாறையாகிறோம். இந்த தளத்திலே தான் நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். எனவே மாயையனுடைய மைந்தர்களாகிய சூரபத்மன், சிங்கமாசுரன், தாரகாசுரன் எங்களுடைய சைவ சித்தாந்தம் என்கின்ற ஒரு உன்னத தத்துவம். எத்தனையோ தத்துவங்களை இந்து மெய்யியல் கோட்பாடு வெளிப்படுத்துகிறது. தத்துவம் என்று சொன்னவுடன் நீங்கள் அறிந்த சொல்தான். ஆனால் அந்த தத்துவம் என்றால் என்ன? மெய்ப்பொருள் ஆராய்ச்சி. உலகத்திலே எந்த சமயங்களுக்கும் எங்களுடைய சமயத்திலே இருப்பது போன்ற சுயாதீன நடைமுறைகள் இல்லை. சில இடங்களில் நீங்கள் அதற்கு அப்பால் ஆராய முடியாது, ஏனென்று கேள்வி கேட்க முடியாது. இது இப்படித்தான், இதுதான் பிற சமயங்கள். எங்களுடைய சமயத்தில் அந்த தன்மை இல்லை. ஒரு பரந்த மனப்பான்மை இருக்கிறது. வேற்றுமைக்குள்ளே
ஒற்றுமையை காண்கின்ற ஒரு உன்னத நிலை இருக்கிறது எங்களுடைய சமயத்திலே தான். அதனால் தான் தத்துவம் என்கின்ற ஒன்றாகிய மெய்ப்பொருள் ஆராய்ச்சியை எங்களுடைய சமயம் உன்னதமாக கொண்டாடுகிறது. இந்த தத்துவம் என்று சொன்னவுடன் அது கற்றறிந்தவர்கள் தெளிந்தவர்களால் தான் விளங்கிக் கொள்ள முடியும் என்று இருந்த பொழுதுதான் ஒரு மடை மாற்றத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தினூடாக ஏற்பாடு செய்தார். சைவ சித்தாந்தம் என்றால் சைவம் என்றால் சிவனோடு சம்பந்தமுடையது, சித்து என்றால் அறிவு, அந்தம் என்றால் முடிவு. இங்கிருக்கின்ற சிறார்கள் யோசிக்கலாம், அறிவுக்கு முடிவில்லை தானே? எங்களுடைய வீடுகளிலே தங்குதன் மின்குமங்கள் இருந்தன, அதன் பிற்பாடு டியூப்லைட் இருந்தது, அதன் பிற்பாடு சிஎஃப்எல் பல்ப் இருந்தது. இப்பொழுது நாங்கள் எல்இடிக்கு மாறிவிட்டோம். இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் எது வரப்போவதோ தெரியாது. இப்போ தோமஸ் அல்வா எடிசன் கண்டுபிடித்த மின்குமலை இன்றைய விஞ்ஞானம் எப்படி பார்க்கிறது? பொருத்தப்பாடத்தில் என்று பார்க்கிறது. நவீன விஞ்ஞானங்கள் அறிவுக்கு முடிவு காணாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு மாதம் பொறுத்தால் இன்னும் ஒரு நிறைந்த பயனுடைய ஒரு தொலைபேசியை வாங்கிக் கொள்ள முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது அறிவுக்கு முடிவை சொன்னது சைவ சித்தாந்தம். உலகத்திலே உண்மை பொருள் அவை 3 தான்: பதி, பசு, பாசம். பதி என்றால் இறைவன், பசு என்றால் உயிர், பாசம் என்றால் ஆணவன் கர்மம் மாயை. பதியை உயிர்கள் சென்றடைய வேண்டும். எனவே 2 உண்மை. இந்த சென்றடைவதற்கு தடையாக எது இருக்கிறதோ அதுவும் உண்மை. இந்த சைவ சித்தாந்தத்தை உங்களுடைய கை விரலுக்குள் எங்களுடைய சமயம் வைத்துக் கொண்டது. இவ்வளவுதான். பெருவிரல் பதி, ஆட்காட்டி விரல் பசு, நடுவிரல் ஆணவம், அடுத்த விரல் கர்மம், சிறுவிரல் மாயை. இப்படி சேர்ந்தால் சரி. இப்படி வந்து சேர்வதற்கு இந்த 3 பேரும் தடையாக இருப்பார்கள், துரத்துகிறார்கள். அசைத்து பாருங்கள். இந்த சைவ சித்தாந்த தத்துவத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்துக்குள்ளே மிக இலகுவாக வைத்தார். சைவ சித்தாந்தம் என்கின்ற தத்துவத்தை கூட ஈழத்தில் எங்களுடைய சைவ சித்தாந்த மரபு இருக்கிறது. அதனுடைய அடிப்படை கந்த புராணத்தில் தான் புகழ்த்தது. இதற்குள்ளும் யாழ்ப்பாண பண்பாடு வரும். பதியார் சிவபரம்பொருள், பசுயார் தேவர்கள், ஆணவம் யார் சூரபன்மன், கண்மம் யார் சிங்கமாசுரன், மாயையார் தாரகாசுரன். இப்பொழுது நீங்கள் கேட்கலாம், இப்ப முருகப்பெருமான் அங்கே அவர்தான் திருவருள் சக்தி. சிந்தித்து பாருங்கள். நாங்கள் ஒரு இடத்தில் சென்றடைய வேண்டும், இருளாக இருக்கிறது, எங்களுக்கு ஒரு ஒளிப்பிரவாகம் தேவை. அந்த ஒளிதான் முருகப்பெருமான். சந்நிதியானில் இருந்து கதிர்காமத்தை நோக்கி ஒளிப்பிரவாகிறது. அங்கிருந்து ஒளி இங்கே வந்ததன் விளைவு செல்வ சன்னதி உருவாகிட்டு. இந்த கதிர்காமருக்கும் முருகனுக்குமான உரையாடலை சிந்தித்து பாருங்கள். முருகப்பெருமான் உணர்த்தினார், கதிர்காமர் உணர்ந்து கொண்டார். முருகப்பெருமான் கச்சியப்பருக்கு உணர்த்தினார், கச்சியப்பர் உணர்ந்து கொண்டார். நாங்கள் இந்த இருதரத்தையும் வைத்துக் கொண்டு உணர்கின்றோம். இங்கே இந்த ஆணவம் எல்லாவற்றுக்கும் தன்முனைப்பானது. அதான் சூரபன்மனாக அடையாளப்படுத்தப்படுகிறது. கண்மம் சிங்கமாசுரன். நாங்கள் ஒரு செயலை செய்து கொள்வோம், செயலை செய்யாது இருக்க முடியாது. மாயை தாரகாசுரன். நாங்கள் ஒரு மாயா பந்தத்துக்குள் தான் இருக்கிறோம். மாயை என்றால் என்ன? தெரியும், ஆனால் தெரியாது. இன்று காலை கிழக்கே சூரியன் உதித்ததா? ஓம் என்போம். மேற்கே மறையப் போகிறதானே? ஓம் என்போம். உண்மையா என்றால் உண்மை இல்லை. அது பூமிதான் சுழல்கிறது, அது சூரியன் உதித்து மறைவது போல இருக்கிறது. ஒரு பேருந்தில் பிரயாணம் செய்கிறோம், பேருந்து தான் ஓடுகிறது, ஆனால் பார்த்தால் மரம் செடி கொடி எல்லாம் ஓடுவது போல இருக்கிறது. நிலை கொண்ட மரங்கள் ஓடுவதாகவும் ஓடுகின்ற பேருந்து நிலை கொண்டதாகவும் நீள பொய்யை சொல்கிறது ஒரு நெடுஞ்சாலை. இதுதான் மாயை.
இந்த மாயைக்குள் இருந்து நாங்கள் விடுபடுவது எவ்வாறு? முதலில் மாயைதான் விலகிக் கொள்ளும். கந்த புராணத்தில் முதலாவது வதம் தாரகாசுரன். மாயாமலம் நீங்குகிறது. இந்த மாயை என்கின்ற ஒரு தடுப்பு நீங்கிவிட்டால் எங்களுக்கு ஞானம் என்கின்ற ஒரு உணர்வு வந்து கொள்ளும். அதன் பிற்பாடு செயலில் நாங்கள் அக்கறை கொள்வோம். அப்ப உள்ள பொருள் எப்பொழுதும் உள்ளதுதான், அழிய மாட்டாது. உலகு இலதாகாது, இலது உலகாகாது. இது சர்க்காரியவாதம். இந்த சர்க்காரியவாதம் என்கின்ற ஒரு மிக உன்னதவாதத்தை சைவ சித்தாந்தம் சொன்னதை அப்படியே எடுத்து கந்த புராணம் காட்சி படிவமாக்கியது. இப்ப தாரகாசுரன் முருகப்பெருமானால் கொல்லப்பட்டாரா, வதம் செய்யப்பட்டாரா? ஏற்கனவே ராவணன் எங்களுடைய கௌரவ சேனை போன்று இல்லை. அவர் மடைமாற்றம் செய்யப்படுகிறார். எப்படி? அந்த தாரகாசுரன் தான் யானையாகி ஐயனாருக்கு வாகனமானார். நீங்கள் சிந்திக்கலாம், இந்த ஐயனார் வழிபாடு இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் ஐயனாரையும் ஐயப்பனையும் ஒன்று சேர்த்து விட்டோம். அது அப்படி அல்ல. ஐயப்பன் வேறு, ஐயனார் வேறு. கந்த புராணத்திலே ஐயனாரை பற்றிய நிறைந்த விடயங்கள் இருக்கின்றன. இந்த ஐயனார் யார்? இந்திரன் தன்னுடைய மனைவியாகிய இந்திராணிக்கு காவலாக நியமித்தார். இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் மிகுந்த நிர்வாக திறமை பற்றியெல்லாம் கதைக்கிறோம். மேலத்தை அறிஞர்களுடைய சொல்லவற்றைத்தான் எங்களுடைய நிர்வாக திறன்களுக்குள்ளே அதை கற்பிக்கிறார்கள். அதை கற்றுத்தான் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முறையில் இருக்கிறது. இந்த ஒரு ஆச்சிரமத்தை நிர்வாகம் செய்கின்ற திறமை எவ்வளவு பெரிய கட்டித்தனம்! எங்களுடைய சுவாமிகளுக்கு கலாநிதி பட்டத்தை கொடுத்து படைக்கலையம் தான் பெருமை பெற்றன. காரணம் என்னவென்றால் ஒரு பெரிய நிர்வாக திறமை இங்கே இருக்கிறது. இந்த ஐயனாரை நியமித்தாகிவிட்டது. இந்த அசமுகி என்று சொல்லப்படுகின்ற சூரனுடைய சகோதரி, அசம் என்றால் ஆட்டுத்தலையுடையவர், இந்திராணியுடைய கையை பிடித்து இழுக்கின்றார் தன்னுடைய தமையனுக்கு திருமணம் செய்து வைப்பது. இந்திராணி அலறுகிறாள். பாருங்கள், அருகிலே நிற்பவர் மகாகாலர். இந்த மகாகாலர் யார் என்றால் ஐயனாருடைய படையினுடைய ஒரு படைத்தலைவர், அவ்வளவுதான். இவன் யாருக்கு கூக்குரல் விடுகிறாள் என்றால் ஐயனார் என்றுதான் அழைக்கிறார். அந்த களத்தில், அந்த கணப்பொழுதில் ஐயனார் அந்த இடத்தில் இல்லை. இந்திராணிக்கு இந்த துன்பம் வருகிற பொழுது உடனடியாக அந்த களத்திற்கு சென்றவர் யார் என்றால் மகாகாலர். பாடசாலையில் ஒரு பிரச்சனை வருகிறது. அதிபர் அந்த இடத்தில் இல்லை. உப அதிபர் பார்க்கிறார். அதிபர் பார்க்க வேண்டிய வேலை ஏன் நான் பார்ப்பேன்? எங்களோட குடும்பத்திலும் அப்படித்தான். இது அம்மாண்ட பிரச்சனை அம்மா பார்க்கட்டும், இது அப்பாண்ட பிரச்சனை அப்பா பார்க்கட்டும். அப்பா இல்லைத்தானே பந்து பார்க்கட்டும். எவ்வளவு நிர்வாக சிக்கல்! இந்த கந்த புராணம் இந்த நிர்வாக சிக்கலை மிக இலகுவாக கையாள்கிறது. இந்த மகாகாலர் தன்னுடைய தலைவருடைய பெயரைத்தானே இந்த பெண் அவலமாக வெளியிட்டால் ஐயனாரே என்று. அவர் இல்லாத இடத்து அவரை நோக்கி விடப்பட்ட வேண்டுகோளை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று களத்தில் இருக்கிறார். சிந்தித்து பாருங்கள். இந்த சேஸ்திரத்தில், இந்த இடத்தில் சுவாமிகள் நின்றாலும் இந்த நிகழ்ச்சிகள் நிகழும். அவர் தன்னுடைய கடமை நிமித்தம் வேறு பிரதேசத்துக்கு சென்றாலும் நிகழும். எப்படி முடிகிறது? இதான் கந்த புராணத்தினுடைய பண்பாட்டு வாழ்வியலாக இருக்கிறது. மகாகாலர் சிந்தித்தாரா? ஐயனாரை தானே அழைத்தது, அவர் போகட்டும், நான் என்னுடைய வேலையை பார்ப்போம். இல்லைத்தானே, மறுகணம் அந்த இடத்துக்கு சென்றார். சென்றவுடன் என்ன நிகழ்கிறது என்றால், இந்த அசமுகி திகைத்து போகிறாள். இந்த இடத்திற்கு வந்து இந்த களநிலையை சீர் செய்யக்கூடிய தன்மை யாருக்கு இருந்தது என்றால் இந்த மகாகாலருக்கு இருந்தது. இதுதான் மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தன்மை.
இப்படிப்பட்ட நிறைந்த விடயங்களை கந்த புராணம் பேசிக்கொள்கிறது. இந்த ஒற்றை வார்த்தையோடு முடிவுக்கு கொண்டு வருவோம். இந்த வான்முகில் வளாது பெய்க எங்களுடைய கந்த புராணத்தினுடைய காப்பு செய்யுள். நாங்கள் எல்லோரும் பாடுகின்ற நாளாந்த பாடல். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அறை செய்க குறைவிலாதிகள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வேண்டி நல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வான்முகில் வளாது பெய்கின்ற பாடலடியூடாக கச்சியப்ப சிவாச்சாரியார் பூகோள இயக்கங்களை சொல்லுகிறார். வானிலை காலநிலை பற்றிய விடயங்கள். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க பொருளியல் எக்கனாமிக்ஸ். மன்னன் கோன்முறை அறை செய்க பொலிட்டிக்கல் அரசியல். குறைவிலாத உயிர்கள் வாழ்க மருத்துவம் மெடிசின். நான்மறை அறங்களோங்க சமூகவியல் சோசலிசம். நற்றவம் வேள்வி நல்க சமயம் ரிலிஜன். மேன்மைகள் சைவ நீதி சட்டம். இந்தியாவிலே தீர்க்க முடியாத ஒரு நதிநீர் பிரச்சனை காவிரி ஆற்று பிரச்சனை. தீர்ப்பு எங்கே இருக்கிறது என்றால் கந்த புராணத்தில் தான் இருக்கிறது. காவிரி ஆறு எதற்காக பிரவகித்தது என்றால் தமிழ்நாட்டிலே சீர்காழியிலே இந்திரன் தவம் செய்த பொழுது சூரபன்மன் மழையை பொழியாது தடுத்த பொழுது இந்திரன் வழிபட்டதன் பிரகாரம் கமண்டலத்தை சரித்து காவிரியாறு பாய்ந்தது. காவிரியாறு தமிழ்நாட்டுக்காகத்தான் பாய்ந்தது என்று கந்த புராணம் ஒரு நீதியை பேசுகிறது. இப்படிப்பட்ட ஒப்பற்ற நிறைந்த விடயங்களை தன்னகத்தே கொண்ட கந்த புராணத்தை நமது சொந்த புராணமாக எங்களுடைய வாழ்வியலாக இறை பேராக பெற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் என்கின்ற தளத்திலேதான் யாழ்ப்பாண கலாசாரம் கந்த புராண கலாசாரமாக தொடர்ந்து மிளிந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற தன்மையில் நான் சொன்ன விடயங்கள் உங்களை நல்ல சிந்தனையின்பால் நகர்த்தி இருக்குமாக இருந்தால் அதற்கு இறையருளும் என் பெற்றோரும் உடன்பிறப்புகளும் ஆசிரியர்களும் எனது துணைவியாரும் காரணமாக இருப்பார்கள். நான் சொன்ன ஏதாவது ஒன்று உங்களை குழப்பி இருந்தால் மட்டும் அதற்கு நான் காரணம் என்கின்ற தன்மையில் இந்த கணப்பொழுதில் இந்த இடத்தில் உரையாற்ற கிடக்கதை முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சமாக நினைத்து சுவாமியுடைய பாதங்களை வளர்த்தி அத்தனை தொண்டர்களுக்கும் பெரியோர்களுக்கும் சிறார்களுக்கும் நன்றி கூறி எல்லோருக்கும் முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சம் கிடைக்க பிரார்த்தித்து அமைகின்றோம். நன்றி, வணக்கம். நாளும் நலத்துடன் வாழ்க வளத்துடன். ஓம் சரவணபவன். நன்றி. இன்றைய நேரமும் யாழ்ப்பாண கலாசாரம் கந்தபுராண கலாசாரம் என்ற வகையில் கந்தபுராணத்தையும் அன்றாட வாழ்வியலையே ஒன்றிணைந்து அனைவருக்கும் வழங்கக்கூடிய வகையில் உரையாற்றிய சைவப்புலவரும் கலைவாண கல்வி நிலையத்தினுடைய சைவ சமய பாடலாளருமான சைவப்புலவர் சண்முகம் முகுந்தன் அவர்களுக்கு ஆசிரம சுவாமிகள் சார்பிலும் சைவ பண்பாட்டு பேரவையினர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளை திரு நவராஜ் அவர்கள் தோளுடைய செவி என்ற விடயப்புறத்தில் உருவாற்றுவார் என்ற சிந்தனையை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக ஆசிரமத்தினுடைய பூசை வழிபாடுகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து கண்ணதான செயல்பாடு இடம்பெறும். என நேரங்களிலும் பூசை வரை முன்னால் செல்லுமாறு கேட்டுக்கொள்வோம். நன்றி. இந்த பதிவானது இத்துடன் நிறைவு பெற்றது. Iya.